அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ நோன்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆல்ரெடி நான் ஊட்டி டூர் விலாக் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்ட் 1. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்ட் 2, அதோட கண்டினியூஷன் தான். ஸோ 2 டேஸ் வந்து நாங்கள் டூர் போயிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட் டே ஊட்டிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவு சில்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் டாலரேட் பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ சில்னஸ். ஸோ எல்லாமே வந்து சாக்ஸோடே தான் சுற்றிட்டே இருந்தோம். காலையில் ஃபஜர் டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஜர் நமாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அயான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக தூங்கவே இல்லை. ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். பட் அவனுக்கு வந்து ஏதோ அன்ஈஸியாகவே இருந்தது. கொஞ்சம் கோல்டும் வந்து அவனுக்கு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப லக்கின்னு தான் நாங்கள் நினச்சோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்குமே மிடில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெர் டேக்கு வந்துட்டு 900 அந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோவில் வந்து பேக்கேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 800 பேக்கேஜ் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா பீக். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. நார்மலாக ஊட்டியில் இருக்கிற சில்னஸை விட இங்கே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. எங்களால் வந்து டாலரேட் பண்ணவே முடியல. பயங்கர குளிர். அங்கே போன டைம் பார்த்திங்கன்னா பயங்கர காற்று. ஸோ அந்த டைமில் வந்துட்டு குளிருமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த ஊட்டி டூர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 3rd டைம். அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் என்னோடய ஃபேமிலி கூட போயிருக்கிறேன், என்னோடய காலேஜ் மேட்ஸ் கூட போயிருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது. நம்ம ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து நம்மளோட குழந்தைங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது. இருந்தாலும் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி இவங்க கூட போன ஞாபகம் வந்து இந்த தொட்டபெட்டா பீக்கு நிறைய இடங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட் மெமரிஸ்லாம் வந்துட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட எப்படி வந்துட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய மெமரிஸ் சொல்லவே முடியாது. அதெல்லாம் அரிஷாக்கு பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவளும் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த ஸ்மோக்கி பிஸ்கெட் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அடமெண்ட்டில் தான் வந்துட்டு அவள் வாங்கினா. ஏன் தான் வாங்கினணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளுக்கு அந்த ஸ்மோக்கி பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஏன்னா அந்த நாக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வரையாக ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவள் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாள். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா சுண்டல் மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். பட் சூடாக இருந்துச்சுன்னு நினச்சோம். ஃபுல்லாக வந்து சில்லுன்னு ஆகிடுச்சு. சுத்தமாக சாப்பிடவே முடியல. நான் மாங்காய் ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் அதையுமே சாப்பிடவே முடியல. ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டோம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு வெயில் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பயங்கர குளிர். ஸோ அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு. டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அரிஷாவுக்கு இந்த மஃப்ளரும் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும், ரொம்ப குளிருது. ஹேண்ட் க்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அங்கே ஊட்டிக்கு போய் தான் வாங்கினேன். ஏன்னா வந்துட்டு இந்த அளவு குளிர் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால இந்த மஃப்ளரு ஸோ ஹேண்ட் க்ளவுஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்கே போய் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி. டீ வந்து அதாவது லீஃப் வந்து எப்படி ட்ரை பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து இதில் வந்து நமக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபாஸ்ட் மோடில் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும் பேக்கெட் வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணி வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நமக்கு வந்து சாம்பிள் டீ தருவாங்க. இந்த டீயை குடிச்சிட்டிங்கன்னா ஆஹா அமிர்தமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டீ குடிச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த டீ பவுடர் வந்து வாங்காமல் இருக்கவே மாட்டீங்க. அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு ஒரிஜினலாக வந்து இந்த டீ பவுடர் வந்து நமக்கு கிடைக்கிது. ரிலாக்ஸாக ஒரு டீயும் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஷாப் என்னென்ன ஃப்ளேவர்லாம் வச்சுருக்குறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கேஷ் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பில்லை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட டீ பவுடர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனோன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து தைலம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாருமே. யூக்கலிப்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் பாதாம் ஆயில் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் தருவாங்க. அதாவது டார்க் சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சாக்லேட்
சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாக்லேட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் போகவே மாட்டீங்க. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஒரு சாக்லேட் தான் தருவாங்களாம். கிட்ஸுக்கெல்லாம் 2 சாக்லேட் கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்க அடம் பிடிச்சி சாக்லேட் வாங்கி கேட்பாங்க. ஸோ அது ஒரு ட்ரிக். அங்கே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கும்போது சாக்லேட்லாம் வாங்கியிருக்கிறோம். பட் இந்த டேஸ்ட் வந்து வரல. டேரெக்டாக சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இங்கே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த டேஸ்ட்டை வந்துட்டு குறை சொல்லவே முடியாது. அந்த அளவு நல்ல க்ரீமியாக சூப்பராக ரொம்ப பயங்கர ரிச்சாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வியூக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது, ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால. அரிஷா வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தால் ஜிப்லைன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. பட் ஜிப்லைன் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்துட்டு வேக்ஸ் வேர்ல்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுவுமே வந்துட்டு அரிஷாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேக்ஸ் வேர்ல்டு இந்த ஸ்டாச்சுலாம் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப அயானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்த்துட்டே இருந்தான். இது வந்துட்டு ஒரிஜினலாக இல்லை வந்துட்டு ஸ்டாச்சுவா அப்படிங்கிறது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த பேபி கேரியர் பேக் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டோம். ஏன்னா அயானை வந்து கொஞ்சம் தூக்குறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிஷாக்காக வாங்கினது. அரிஷா எப்படி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் சப்பியாக இருப்பா. அதனால் இந்த பேபி கேரியரில் போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால வாங்கினோம். ஸோ நல்லா வந்துட்டு அது லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம இங்கேயும் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். பட் அதுக்கு வந்துட்டு வேலையே வைக்கல. அயான் பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த பேக்கில் வந்து அவன் வந்து செட்டில் ஆகவே மாட்டான். என்னை வந்துட்டு கீழே விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த ரோஸ் கார்டன் பொறுத்தவரை பொட்டானிக்கல் கார்டன் பொறுத்தவரை நிறைய பிளேசஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு. பட் டைம் வந்து நமக்கு பத்தாது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா 1:30 அந்த டைமில் போனோம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் சொல்லப்போனால் எங்களுக்கு சுத்தமாக பசியே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் குறிச்சதுனால சுத்தமாக பசியே இல்லை. சரி ஓகே நம்ம வந்துட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அதாவது பிரெட் ஆம்லேட், பாப்கார்ன், சீஸ் பிரெட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பில்லர் வந்து எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஞாபகப்படுத்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு பிளேஸையும் பார்க்கும்போது இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா இல்லை வந்துட்டு என்னோடய ஓல்டு மெமரிஸ்க்கு வந்து நான் என்னை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி. அயன் பார்த்திங்கன்னா படுச்சுட்டி ஆகிட்டான். வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டில் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் என்னை விட டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அயனை தூக்கிட்டு வந்ததில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை வலியே வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அரிஷா தான் வந்து கொஞ்சம் நேரம் அவனை டேக் கேர் பண்ணால். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கே மிஸ் ஆகிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலாம். கையேந்தி பவனில் சாப்பிட்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என்னோடய காலேஜ் மிட்ஸ் கூட நான் வந்துட்டு கையேந்தி பவனில் சாப்பிட்டது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. சரி ஒன் டைமாவது நம்ம வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு முடியலை. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊட்டிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் வந்து வாங்காமல் இருக்க மாட்டேன். நானும் இல்லை, வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஆல் செட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு ஊருக்கு போகிறதுக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.